ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் தமிழ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யார் தலைவர் அப்படின்ற டாபிக்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, சொற்களை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ இதுல இருக்கக்கூடிய நிமிங்களா இருக்க சொற்கள்லாம் அது அந்த மாதிரி புயல், அரசன், புலி, காய்கறிகள், முயல், பழங்கள், வேந்தன். நம்ம எழுதிருக்கோமா? அரசன், புயல், காய்கறிகள், பழங்கள், வேந்தன், புலி, முயல். அடுத்து பாருங்க, முதல் எழுத்தை மாற்றுவேன், விடையை எழுதுவேன். இப்ப நீண்ட காதுகளை கொண்ட விலங்கு, இங்க புயல் கொடுத்துருக்காங்க. இந்த பூவை மட்டும் எடுத்துட்டோம்னா நீண்ட காதுகள் எதுக்கு இருக்கு? மூ யா இல், முயல். ஓடினால் முதலில் வாங்குவது பேச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேவை எடுத்துட்டோம்னா ஓடினால் நமக்கு மூச்சு தானே வாங்கும், மூச்சு. அடுத்து பாருங்க, காட்டில் வாழும் விலங்கு, இங்க எலின்னு கொடுத்துருக்காங்க. காட்டுல எலி இருக்காது, புலிதான் இருக்கும். ஏக்கு பதிலா பூ. அடுத்து மக்கள் கூடுவதை இப்படி கூறுவர். ஆட்டம் இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு இதெல்லாம் குழு, சரிங்களா? ஆவை எடுத்துட்டோம்னா மக்கள் கூடுவதை. சிந்தாமணி மணியன் என்ற சிறுவனாகவும் சிந்தாமணியின் செல்ல விலங்கு குட்டி நாயாக இல்லாமல் பூனை குட்டிகளாகவும் நூலகத்தில் சிந்தாமணி சந்தித்தது தோழியாக இல்லாமல் தோழிகளாகவும் இருந்திருந்தால் இப்பத்தியை எப்படி எழுதியிருக்கலாம், எழுதி காட்டுங்களேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சிந்தாமணி ஒரு பெண்ணு, அவ மணியன் என்ற பையனாக இருந்தா. அதாவது சிந்தாமணியோட செல்ல விலங்கு குட்டி நாயாக இல்லாமல் ஒரு பூனைக்குட்டி, நாயா இல்லாம பூனைக்குட்டிகளாக இருந்தாள். அது மாதிரி நூலகத்துல ஒரே ஒரு தோழியை சந்திக்காம நிறைய தோழிகளை சந்திச்சிருந்தா இந்த பத்தியை நம்ம எப்படி எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? பாருங்க, மணியன் பாட்டு போட்டியில், இங்க சிந்தாமணி வரணும். மணியன் பாட்டு போட்டியில் கலந்து கொள்ள தயாரானான். அதற்காக நூலகம் செல்ல முடிவெடுத்தான். அவன் பின்னாலேயே அவன் செல்ல பூனை குட்டியும் சென்றது. அங்க குட்டி நாய்க்கு பதிலா பூனை குட்டி போட சொன்னாங்களா? போட்டாச்சா? அடுத்து நூலகத்தில் நுழைந்ததும் புத்தகத்தை தேட தொடங்கினான். இவ்வளவு புத்தகங்களில் நான் எப்படி தேடுவேன் என்று மலைத்து போனான். அப்போது வந்த அவனின் தோழிகள், தலைப்பு வாரியாக தான் இங்க தோழிக்கு பதிலா தோழிகள், சரிங்களா? அவனின் தோழிகள் தலைப்பு வாரியாக தான் புத்தகங்களை அடுக்கப்பட்டு இருக்கும். மணியனும் ஒவ்வொரு தலைப்பாக தேடி பார்த்தான். சிறுவர் பாடல்கள் என்ற தலைப்பு அவன் கண்ணில் பட்டது, கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்தான், சரிங்களா? அப்ப அவனின் தோழிகள், அவங்க மாத்த சொன்னதை நம்மளும் மாத்தியாச்சு. அடுத்து பாருங்கப்பா, படிப்பேன் மின்னுவன் சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய அந்த சொற்கள் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல பாருங்க, வீட்டில் பயன்படுபவை என்னென்னது? கூட்டு, துண்டு, சுண்டல், நூற்கண்டு, மிளகு, நூல், குடம், குளிரூட்டி, கதவு, முறம், உளுந்து, இதெல்லாம் வீட்டுல பயன்படக்கூடியது. கூ எழுத்துள்ள சொற்கள் எதுனா? படகு, குன்று, விளக்கு, எதற்கு, நுங்கு, குடுகுடு, குரங்கு, குடம், வடக்கு, குளிரூட்டி, தூக்கணா, குருவி, சரிங்களா? அடுத்து பாருங்க, படிப்பேன் மகிழ்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சு பார்க்கணும், சரிங்களாப்பா? அடுத்து ஒளிப்பேன் மோ. பாருங்க, படிப்பேன் வேறுபாடு அறிவேன். இது குறில் நெடில் வேறுபாடு. ஒரு வார்த்தை குறில்ல இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை நெடில்ல இருக்கும். பாருங்க, தொண்டு, தோண்டு, தொகை, தோகை, கொடை, கோடை, தொடு, தோடு, சேரு, சோறு, கொட்டை, கோட்டை, சரிங்களா? அடுத்து பாருங்க, மாத தேர்வு பார்க்கலாமா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும், சரிங்களாப்பா? அடுத்து நம்ம பார்க்க போறது மாத தேர்வு. பாருங்க, அட்டவணையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த அட்டவணையை படிச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? மாநில சின்னங்களுக்கு தொடர்புடைய எவையேனும் 3 சொற்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில சின்னங்கள்னா தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லலாமா? அடுத்து பாருங்க, வேற என்ன சொல்லலாம்? பரதநாட்டியம் சொல்லலாம். அப்புறம் திருவள்ளிபுத்தூர் கோவில் கோபுரம், நம்மளோட அரசாங்க முத்திரையே திருவள்ளிபுத்தூர் கோவில் கோபுரம் தான். அடுத்து பாருங்க, பரதநாட்டியம் இச்சொல்லுக்குள் உள்ள சொற்களை எழுதுக. இதுல எத்தனை சொற்கள் எழுதலாம்? பா ரா தா யும் பரதம், அப்புறம் நாட்டியம், அப்புறம் ரா தா யும் ரதம், அப்புறம் பா யா யும் பயம், அப்புறம் நா தா யும் நாதம், அப்புறம் பா தா யும் பதம். இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம் தானப்பா? அடுத்து அம்மா என பொருள் தரக்கூடிய சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. அம்மா அப்படின்னா தமிழ் தாய், அன்னை தமிழே, இதெல்லாம் அம்மா என்ற சொல்லை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதான் நம்ம எழுதிருக்கோம், தமிழ் தாய் வாழ்த்து, அன்னை தமிழே. அடுத்து பனை சார்ந்த சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பனை சார்ந்த சொற்கள் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. பனங்கற்கண்டு இருக்கு, பனஞ்சோறு இருக்கு, பனை உழவரான் இருக்கு, வேற என்ன இருக்கு? பனை ஓலை இருக்கு. இதெல்லாம் பனை சார்ந்த சொற்கள், சரிங்களா? அட்டவணையில் உள்ள ஏதேனும் ஒரு சொல்லை கொண்டு தொடர் உருவாக்கி எழுதுக. இப்ப நான் பரதநாட்டியம் அந்த சொல்லை கொண்டு தொடர் உருவாக்குறேன். பரதநாட்டியம் எனக்கு மிகவும் பிடிக்கும், சரிங்களா?
ஓகே. இதோட இந்த மாத தேர்வு முடிஞ்சுச்சு. அடுத்து ஒரு மாத தேர்வு கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்து தொடர்களை படித்து விடை எழுதுக. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வரிசை எழுத்துக்கள் கொண்ட சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னெல்லாம் வரிசையில இருக்குன்னா, அன்னை உன்னை ஓலை, பனை, கூடை, கைவினை எல்லாமே சவுண்ட்ல வருது தானே. அடுத்து எதற்காக பிறந்துள்ளதாக கவிஞர் கூறுகிறார்? என் அன்னையாகிய தமிழே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறப்பெடுத்துள்ளேன். அதான் இங்க கொடுக்குறாங்க. என் அன்னையாகிய தமிழே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். அடுத்து பாருங்க, மரபு தொடரை எடுத்து எழுதுக. இதெல்லாம் மரபு தொடர். பனை ஓலை, கூடைகள் முடைதல், கூரை வேய்தல் இருக்குதானேப்பா. பனை ஓலை, கூடைகள் முளையலாம், கூரை வேயலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, தலைவர் என்பவர் காப்பவர் என கூறியவர் யார்? தலைவர் என்பவர் காப்பவர் என கூறியவர் யார்? முயல் தானே. அடுத்து பனை மரத்தின் பயன்களை ஒப்பிடும் தொடர்களை எழுதுக. பனை ஓலையால் கூடை முடையலாம், கைவினை பொருட்கள் செய்யலாம், கூரை வேயலாம். சரிங்களா? அடுத்து ஒரு மாத தேர்வு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? படங்களை வரிசைப்படுத்தி கதை எழுதி உரிய தலைப்பு அளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கொக்கும் ஆமையும் ரெண்டுமே ஒரு கதையில இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, கொக்கு ஆமை ரெண்டும் சந்திக்குது. அடுத்து என்ன கொஞ்சம் பேசிக்கிறது. அதுக்கடுத்து இது மேல உட்காருது. கொக்கு ஆமையை பிடிச்சிட்டு போகுது. இப்ப கொக்கு வந்து பறக்குது, ஆமை இதுல மாட்டிக்கிடுச்சு. இது வந்து குச்சி எடுத்துட்டு வருது. அப்ப என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கன்னா, ஒரு குளத்தில் ஒரு ஆமையும் 2 கொக்குகளும் வாழ்ந்து வந்தனர். திடீரென்று குளத்தில் உள்ள நீர் வற்றி போனதால் வேறு குளத்திற்கு செல்ல திட்டமிட்டனர். ஆமைக்கு உதவ கொக்குகள் ஒரு குச்சியை கொண்டு வந்தன. குச்சியின் 2 முனைகளையும் கொக்குகள் தங்கள் அலகால்னா மூக்கால், அந்த மூக்கால் தானே பிடிச்சிருக்கு. இந்த அலகால் பிடித்து கொண்டன. ஆமையை குச்சியின் நடுவில் வாயால் கவ்வச் செய்து பறந்து சென்றன. அதை பார்த்து சிறுவர்கள் மகிழ்ந்தனர். சிறுவர்கள்லாம் பாக்குறாங்களா, மகிழ்ச்சியா இருக்காங்க. ஒரு கொக்கு கூட ஆமைக்கு ஹெல்ப் பண்றக்கூடிய சென்ஸ் இருக்கு. நம்மளும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அடுத்து பாருங்க, ஓர் எழுத்தை மாற்றி குறிப்புக்கேற்ற விடையை எழுதுக. பள்ளி மலர் வகைகளுள் ஒன்று. பள்ளி அப்படின்னா பாவை மாத்தினோம்னா மல்லி. அடுத்து வெள்ளி நாம் படிக்க செல்லும் இடம். வெள்ளியா படிக்க போறோம், பள்ளி. வால் விலங்கின் பின்னால் இருப்பது. இந்த எழுத்தை மாத்தணும். வால்னா இந்த இல்லு, வால். அடுத்து பாருங்க, பொருத்தமான நிறுத்தற் குறியிட்டு எழுதுக. இது என்ன மாற்றம்? நம்ப முடியவில்லையே அப்படின்னா இது என்ன மாற்றம்? இங்க கொஸ்டின் மார்க். நம்ப முடியவில்லையேன்னா ஆச்சரியக்குறி. அடுத்து பாருங்க, அப்படியே செய்வோம் நன்றி தாத்தா. அப்படியே செய்வோம்னா ஆச்சரியக்குறி, நன்றி தாத்தானா ஃபுல் ஸ்டாப். அடுத்து எண்ணெய் வளர்ப்பவளே, எண்ணில் வளர்பவளே ரெண்டுமே ஆச்சரியக்குறிதான். சரிங்களாப்பா? அடுத்து ஒரு மாத தேர்வு பார்க்கலாமா? பாருங்க, உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஊராட்சி மன்ற தலைவர், பொதுமக்கள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்றாரு? வணக்கம், ஏன் எல்லாரும் கூடி வந்துள்ளீர்கள்? அப்ப பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? 4 நாட்களாக தெருவிளக்கு எரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, இதற்காக ஏன் எல்லாரும் நேர்ல வரணும்? ஒரு கடிதம் எழுதி கொடுத்தால் போதுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வாறு எழுதுவது என தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சொல்றாங்க. அப்ப ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்றாங்க? வீட்டில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் கூட விண்ணப்ப கடிதம் எழுதுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உங்க எல்லாத்துக்குமே என்ன தெரியும்? விண்ணப்ப கடிதம். நம்ம தெருவுல தெருவிளக்கு எரியல, குடி தண்ணீர் வரல, சாலைகள் சரியா போடல, தூய்மை பணியாளர் வந்து குப்பைகளை அள்ளல அப்படின்னா நம்ம யாருக்கு? ஊராட்சி நிர்வாகத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? கடிதம் எழுதி கொடுக்கலாம். இப்ப பொதுமக்கள் சரிங்க ஐயா, கண்டிப்பாக விண்ணப்ப கடிதம் தருகிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்றாரு? உங்கள் குறைகள் எதுவாயினும் அவை குறித்து எனக்கு கடிதம் எழுதினாலே போதும், மறுநாளே அவற்றை சரி செய்ய முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரிங்களா? அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின், உரையாடல் யார் யாருக்கு இடையில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் யாருக்கு இடையில்? ஊராட்சி மன்ற தலைவருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நடைபெறுகிறது. அடுத்து பாருங்க, பொதுமக்களின் குறை என்ன குறை? தெருவிளக்கு எரியவில்லை. அடுத்து யாருக்கு கடிதம் எழுத தெரியும் என ஊராட்சி மன்ற தலைவர் கூறினார்? யாருக்கு? 5ஆம் வகுப்பும் படிக்கும் குழந்தைகளுக்கு. இங்க குழந்தைகளுக்குன்னு போட்டுக்கோங்க. அடுத்து என்னென்ன தேவைகளுக்காக ஊராட்சி மன்ற தலைவருக்கு கடிதம் எழுதலாம்? எதுக்கு? மின்விளக்கு, குடிநீர், சாலை போடுதல் போன்ற தேவைகளுக்காக. அடுத்து விண்ணப்ப கடிதம் எழுதும்போது அனுப்புனர் முகவரியில் யாருடைய பெயரை எழுதுவாய்? கடிதம் எழுதுபவரின் பெயர் மற்றும் முகவரியை எழுத வேண்டும். இல்லாட்டி இது பொதுமக்கள் தானே எழுதுறாங்க. இப்போ பொதுமக்கள் சொல்லி எழுதணும். பொதுமக்கள், அப்புறம் அந்த ஏரியாவோட பெயர். அடுத்து பாருங்க, கண்டுபிடித்து எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க நெருப்பு கோழி இருக்கா? இங்க பனிக்கரடி இருக்கா? இங்க வரி குதிரை. இத பார்க்கும்போது நீர் யானை வந்து தண்ணியில விளையாடுதா? இத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். அடுத்து பாருங்க, மாற்றுவேன் எடுத்துக்காட்டு. இப்ப வந்து இந்த மாதிரி வச்சு என்னென்னலாம் நம்ம செய்ய முடியும்? இப்ப நான் கண்ணு வரைஞ்சிருக்கேன், முகம் வரைஞ்சிருக்கேன், மீன் தொட்டி, தேசிய கொடி. சரிங்களா? அடுத்து பாருங்க, யாருக்கு எந்த பரிசை தரலாம்?
காலையில் அனைவரையும் எழுப்புவர் யார்? சேவல் தானே. ஓகே, அவங்களுக்கு இந்த பரிசை தரலாம். தேன் சேகரித்து தருபவர் யார்? நமக்கெல்லாம் தேனி. அடுத்து வீட்டை காவல் காப்பவர் நாய் தானப்பா. அடுத்து உழவருக்கு உதவி செய்பவர் யாரு? மண்புழு. சரிங்களா? அடுத்து பாருங்க, நீங்கள் பரிசு தர விரும்புவது யாருக்கு? சேவல். என்ன பரிசு? தானியம். எதற்குன்னா அதிகாலையில் அனைவரையும் எழுப்புவதற்காக. சரிங்களா? தருவீங்களா நீங்களும்? ஓகே, இதோட இந்த மாத தேர்வு எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.